சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் வசித்து வந்தவர்கள் ராஜேஷ்குமார் சுமன்குமாரி தம்பதி. பீகார் மாநிலத்தை சேர்ந்த இவர்கள் கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் சென்னைக்கு வந்து குடியேறினர். இவர்களுக்கு திவ்யா, மீரா என்ற மகள்களும் ராஜ்குமார், யுவராஜ் என்ற மகன்கள் என 4 பிள்ளைகள். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதியன்று 2வது மகன் யுவராஜுக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து ஆலந்தூரில் உள்ள தனியார் கிளினிக்கில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு மருத்துவர் சிகிச்சை அளித்து அனுப்பினார். இருப்பினும் சிறுவனுக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி குறையாத நிலையில் கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். மெடிக்கல், கிளினிக், மருத்துவமனை என மாறி மாறி சிகிச்சை எடுத்த சிறுவன் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பாகவே ஆம்புலன்ஸிலேயே சிறுவனின் உயிர் பிரிந்தது. இதைத் தொடர்ந்து ராஜேஷ்குமாரின் 7 வயது மகள் மீரா என்பவரும் எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் உள் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே மகன் யுவராஜ் உயிரிழந்ததற்கு கழிவுநீர் கலந்த தண்ணீரை குடித்ததே காரணம் என கூறப்படுகிறது. சென்னையில் சைதாப்பேட்டை பகுதியில் கடந்த 10 நாட்களாக கலப்படமான நீர் வழங்கப்பட்டதாகவும், சமையல் செய்வது, பாத்திரம் கழுவுவது, தாகத்தை தீர்ப்பதற்கு என அனைத்துக்குமே இந்த நீரையே மக்கள் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. தண்ணீர் தொட்டி முழுவதுமே மஞ்சள் நிறமாக மாறியிருப்பதால் மெட்ரோ வாட்டருக்கு இதுகுறித்து புகார் அளித்தும் பலனில்லை என்கின்றனர் அப்பகுதி மக்கள். இந்த கலப்படம் கலந்த தண்ணீரை குடித்த சிறுவன் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்ததாக வெளியான தகவல்கள் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் சைதாப்பேட்டை அபித் காலனிக்கு சென்று குளோரின் பவுடர் வழங்கி சிறப்பு மருத்துவ முகாம் நடத்துவதற்கும் உத்தரவிட்டார். சிறுவன் அருகில் உள்ள பெட்டி கடைகளில் காலாவதியான உணவை சாப்பிட்டாரா என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் ராஜேஷ்குமார் வீட்டில் பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் கிண்டியில் உள்ள ஆய்வகத்துக்கும் எடுத்து செல்லப்பட்டுள்ளது. வட மாநிலத்தில் இருந்து பிழைப்புக்காக வந்த தம்பதிகள் 10 நாளில் மகனை பறிகொடுத்து தவித்த காட்சிகள் பலரையும் உருக்குலைத்துள்ளது.